ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025இல் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பிறக்கக்கூடிய இந்த 2025இல் தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ராஜ வாழ்க்கையை இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பிறக்கக்கூடிய இந்த 2025 உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பிறக்கக்கூடிய இந்த 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு பலவிதமான புதுமையான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பிறக்கக்கூடிய இந்த 2025 தனுசு ராசி நேயர்கள் எந்த விஷயங்களில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு 2025வது வருடத்துல பாத்தீங்கன்னா மகத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கு 10ல் இருந்த கேது பகவான் 9வது இடத்திற்கு போகிறார். அதர்ஷ்டமத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ல் மறைந்திருந்த சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது என்றாலும் உங்களுடைய மனதில் ஒரு சஞ்சலம் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். இதனால தனுசு ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் எந்தவித கவலையும் இல்லாமல் நீங்க செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அர்த்தாஷ்டமத்தில் சனி அமரக்கூடிய நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6வது இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆக போகிறார். இதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் இடத்திற்கு பார்வையை ராசியை பார்ப்பதால் ஒரு பெரிய தெளிவு, தன்னம்பிக்கை, பல முக்கிய காரியங்களில் முடிவு எடுப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பல முக்கிய காரியங்களை எடுத்து அதுல சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வேலை, பட்டம், பதவி, புகழை எதிர்பார்த்து காத்திருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி இந்த 2025 வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த பலவிதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 பார்க்கும் பொழுது புதிய பட்டம், பதவிகள் கிடைக்கலாம். வேலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்பர், பதவி உயர்வு, இது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கலாம். படித்துவிட்டு வேலையே கிடைக்கவில்லை என்று காத்திருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 வேலைகள் கிடைக்கலாம். தொழிலில் முதலீடு பார்க்காதவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் இந்த வருடத்தில் கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 3 வருடமா பாத்தீங்கன்னா 7.5 சனி முடிந்து கூட பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த வித மாற்றமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், மன உளைச்சல் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். இந்த வழிகள் அனைத்தும் உங்களுக்கு தீரப்போகிற ஒரு காலகட்டமா இந்த 2025 கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியாக இருந்த சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர போகிறார். இதனால பாத்தீங்கன்னா 2, 3க்குரிய கிரகம் 4ஆம் இடத்தில் வருவதால் இறைவனுடைய அருளால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். அதாவது அப்படி என்ன மாற்றம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், சொத்து பத்துகள், இது அனைத்துமே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையலாம். அதே போல தனுசு ராசி நேயர்கள் பழைய வீட்டை பூர்ண அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையலாம். பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம்.
பூர்வீக ஊர்களில் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள், முடிக்க முடியாத வேலைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க முடிப்பீர்கள். அதே போல முதலீடுகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை இந்த 2025 தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாத தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 கண்டிப்பா திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. ரொம்ப நாளா திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு காத்திருந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய காதலர்களுக்குள்ளான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்கலாம். மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரலாம். எதிரிகள் கூட நண்பர்கள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய தொழில், புதிய வாகனம், சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடைகள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 கண்டிப்பா நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல தனுசு ராசியில குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த 2025 குட் நியூஸ் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 6ல் குரு வந்ததால் ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருக்கலாங்க. இதனால இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவு வந்தால் கூட அது உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்து கொள்வது இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த 2025 உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், பயங்கள் இந்த காலகட்டத்தில் தீரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் தீரலாம். அதே போல 9ல் கேது வருவதால் தகப்பனாரின் உடல் நலத்தில், உறவுகள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் உண்டாகலாம். 10ல் இருந்த கேது 9ல் விலகுவதால் கடந்த 1.5 ஆண்டுகளாக உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. அர்ப்பணிப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைத்திருக்காது. இந்த 2025 ஆண்டில் புதிய பட்டங்கள், பொறுப்புகள், கௌரவம், அந்தஸ்தம் அனைத்துமே இந்த நேரத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். இது எல்லாமே பெரிய சாதகமான சூப்பரான பலனை உங்களுக்கு தரப்போகுது. அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படலாம். நிறைய பணம், காசு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவற்றை சுப விரயமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு முதல் பாதியில் எச்சரிக்கை ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசி நேயர்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2025 என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சமி திதி அன்று சிவபெருமானை மனதார முழு நம்பிக்கையுடன் நீங்க வழிபடுவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 ஆண்டு ஒரு மகத்துவமான பல்வேறு நல்பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவரை நீங்க காத்திருந்த ஒரு மாற்றம் இந்த 2025 கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ முடிந்த அளவுக்கு தனுசு ராசி நேயர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்தில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2025 என்ன பலன் கிடைத்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால தனுசு ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.